விலை உயர்ந்த கிரீன் கஞ்சாய் பயன்படுத்தியதாக சென்னையில் பயிற்சி மருத்துவர்கள் 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இது குறித்தான விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் சரவணன். சரவணன், வணக்கம். விவரம் என்ன சரவணன்? சென்னையில் உயர் ரக கஞ்சா கடத்தல் வழக்குல தொடர்புடையதாக சென்னை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையுடைய பயிற்சி மருத்துவர்கள் 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த வழக்குல சென்னை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையுடைய ஆண்கள் விடுதியில மருத்துவக் கல்லூரியுடைய முதல்வர் மற்றும் அவர் தலைமையில சோதனை நடத்தி மாணவர்களிடையே போதைப் பொருள் புழக்கம் இருப்பதாக கிடைத்த தகவல் அடிப்படையில் சோதனை நடத்தப்பட்டதாகவும் அதில் 2 மாணவர்கள் முதல்ல இந்த போதைப் பொருள் வைத்திருந்ததாக தகவல் தெரிந்து காவல் ஆணையரின் தனிப்படையினருக்கு தகவல் தெரிவித்தனர். அவர்கள் அந்த இருவரிடம் விசாரித்ததுல யார் இவர்களுக்கு சப்ளை செய்தது என்பதை கண்டுபிடித்து சென்னை சின்னமலை பகுதியைச் சேர்ந்த ரியோ என்ற ஒரு நபரை தனியார் நிறுவனத்தில் டெலிவரி ஊழியராக இருக்கக்கூடிய அந்த நபரை கைது செய்திருக்கிறார்கள். அந்த நபரிடம் இருந்து 1.30 கிலோ அந்த கஞ்சா உயர் ரக கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. தொடர்ந்து நடத்தப்பட்ட விசாரணையில இந்த மருத்துவக் கல்லூரி மாணவர்களிடையே இந்த கஞ்சா புழக்கம் இவர்கள் மூலமாக இருந்திருக்கிறது. இதுல பயன்பாட்டுக்காக வைத்திருந்த 3 மாணவர்கள் சஞ்சய், ஜெயந்த், தருண் ஆகிய இந்த 3 பயிற்சி மருத்துவர்கள். இந்த பயிற்சி மருத்துவர்கள் 3 பேரையும் அவர்களிடமிருந்து ஒரு 150 கிராம் கஞ்சா பறிமுதல் செய்து அவர்களை கைது செய்திருக்கிறார்கள். இது போன்ற கஞ்சா பறிமுதல் செய்யும் போது இருக்கக்கூடிய அளவிற்கு ஏற்ற வகையில அதற்கேற்ற சட்டப்பிரிவுகள் சேர்ப்பார்கள். இதுல 150 கிராம் மட்டுமே அவர்களுடைய பயன்பாட்டுக்காக வைத்திருந்ததுல அவர்கள் நிலைய பிணையில் வெளிவரக்கூடிய வகையிலான சட்டப்பிரிவு வழக்கு பதிவு செய்து அந்த 3 பேரையும் விடுவித்திருப்பதாக போலீஸ் தரப்புல கூறப்படுகிறது. என்ற போதும் மருத்துவக் கல்லூரியில மேலும் சில மாணவர்கள் யாருக்கெல்லாம் இதில் தொடர்பு இருக்கிறது, வேற யாரும் இது போன்ற போதைப் பொருட்களை பயன்படுத்தினார்களா அல்லது அவர்களுக்குள்ளேயே வாங்கி சப்ளை செய்தார்களா என்ற கோணத்துல தீவிரமாக விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. ஒரு பக்கம் ரியோ என்ற இந்த போதைப் பொருட்களை சப்ளை செய்த ஒரு தனியார் நிறுவன ஊழியர் அவரை கைது செய்திருக்கக்கூடிய நிலையில் அவருக்கு உடந்தையாக இருந்த அவருக்கு கஞ்சா சப்ளை செய்திருந்த துஷ்யந்த் என்ற ஒரு மென்பொருள் நிறுவன ஊழியர் அந்த நபரையும் தீவிரமாக தேடி வருவதாகவும் தனிப்படை போலீசார் தரப்பிலிருந்து தகவல் தெரிவிக்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி சரவணன்.